இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் சீரிஸோட சீசன் 3 எபிசோட் 6 என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தபிதா வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் ஓரமாக நின்று நைட் நேரத்தில் ஏதோ ஒன்று நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா. ஸோ ஜிம்முமே வந்து எங்கடா போனான்னு தேடி பார்த்தா ஜன்னல் கிட்ட தான் நின்றுருக்கேன். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் தப்பிச்சு போனேன், நான் வந்து இன்னும் இந்த ஊருக்கு நான் வந்து ஏதாவது பெட்டராக பண்ணியிருக்கணும்னு சொல்லி அவளுக்கு வந்து ஒரு வருத்தம். ஏன்னா நான் வெளியே போய் எந்த யூஸுமே இல்லையேன்னு. ஜிம் வந்து அதை இதையும் சொல்லி சமாதானப்படுத்தினாலுமே தபித்தா அதெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறேன், நீ சொன்னால் அதெல்லாம் சரியாயிருமா அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு 2 பேர்த்துக்கு பயங்கர சண்டையாகி பழைய விஷயங்கள் பற்றியெல்லாம் பேசி தாமஸ், ஈத்தன், ஜூலி, நீ பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டேன், நான் தானே உங்களை பார்த்தேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு ஸோ மாறி மாறி பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. நைட் நேரத்தில் மாறி பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க நடுராத்திரியில். ஸோ இதில் வந்து ஜிம் வந்து பயங்கரமாக கடுப்பும் ஆகிட்டா, இவ்வளோ வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்னு. அடுத்த நாள் அப்படியே விடியுது. தபிதா வந்து டேபிளில் உட்காந்துட்டு ஏதோ பார்த்துட்ருக்கா. ஸோ நம்ம ஜூலியுமே வந்து கேட்குறா நைட் என்னாச்சு அப்படிங்கிறப்போ, இல்லை சும்மா ஒரு சின்ன சண்டை, நீ நல்லா தூங்குனியான்னு கேட்கும்போது, ஓ நல்லா தூங்குனேன், அதான் நீங்கள் சண்டை போட்டிங்களே நல்லா இருந்தது தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்பா எங்கே போனாருன்னு கேட்கும்போது, ஸோ ஜிம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேக்குக்கு வந்து போயிட்டாப்புல அந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஏன் ஜிம் போனாங்க அப்படின்னா இந்த சண்டை தான் ஒரு மெயின் ரீசன். இந்த சண்டை தான், அது மட்டும் இல்லாமல் சரி இதுவும் போய் எடுத்துகிட்டு வரணும், இதுவும் ஒரு சர்வீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் வந்து கிளம்பி போயிட்டான். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பாய்டு அண்ட் ஜேட். ஸோ ஜேடு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவன் வந்து ஷெரீஃப் கிட்ட நம்ம பாய்டு கிட்ட பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். அந்த தியரி, வார்ம்ஹோல் தியரி, ஸ்பேஸு, டைமு, அது இதுவும் போட்டு அடிச்சுட்டுட்டு இருக்கான். நம்ம பாய்டுக்கு ஒன்றுமே வந்து புரியல. ஸோ இங்கே வந்து இத்தனை பாட்டில் ட்ரீ இருந்தது, இதுக்குள்ளே இந்த நம்பர்ஸ் இருந்தது, ஸோ இந்த வந்து டைம் வந்து இந்த லைட் ஹவுஸ்க்கும் இந்த இடத்துக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது, ஸ்பேஸ் டைமில் கனெக்ட் ஆகிருக்குன்னு ஏதோ வந்து சொல்கிறான். பாய்டு வந்து நிற்க வச்சு ஒரே கேள்வி, ஏன்டா ஏதோ உருப்படியாக ஏதோ கண்டுபிடிச்சிருக்குன்னு சொன்னால் பார்த்தா இந்த உளறிட்டு இருக்குன்னு சொல்லும்போது, இல்லை இது வந்து ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லும்போது, அப்போ தான் வந்து இன்னொரு விஷயமே நம்ம பாய்டு சொல்லுவான், சரி இதை வந்து நீ ஒரு பாட்டில் ட்ரீயில் எடுத்த, இந்த பாட்டில் ட்ரீயில் வந்து ஒரு உள்ளே போகிறக்கு வழி இருக்குது, அதான் அந்த லைட் ஹவுஸ்க்கு போகிற அந்த ஒரு வழி தான் அந்த பாட்டில் ட்ரீ. ஆனால் நானும் சாராவும் போகும்போது ஒரு பாட்டில் ட்ரீ இருந்தது, அதில் இந்த வழி இல்லை, அதை வச்சு என்ன பண்ணுன்னு கேட்கும்போது ஜேடுக்கு தெரியல. என்ன பாட்டில் ட்ரீ சொல்கிறீங்கன்னா, அதாவது பாய்டும் சாராவும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பாட்டில் ட்ரீ இருந்தது இல்லையா, ஸோ அதைத்தான் சொல்கிறேன். ஸோ அதில் கூட நான் வந்து ஒரு பாட்டிலை உடச்சி அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா 1864 என்னமோ இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாய்டுமே சொல்லுவான். ஸோ இந்த நம்ம ஜேடு எடுத்துகிட்டு வந்த பாட்டில் ட்ரீலுமே 1864 அந்த பேப்பரில் மென்ஷன் பண்ணியுமே வந்து இருக்குது. ஜேடுக்கு வந்து என்னாச்சுன்னா ஒரு பாட்டில் ட்ரீயோட தான் நம்மளுக்கு தெரியும், இன்னொன்று தெரியாதுல்ல, ஸோ நம்ம அதை போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேடு வந்து ஏதோ பிளான் பண்ணுறான். இன்னொரு பக்கம் நம்ம காலனி ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருடங்கள் கழித்து விக்டரோட அப்பா 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம விக்டர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கோ வந்து ப்ரிப்பேர் ஆகிறான், கிளம்ப போகிறான். எங்கே கிளம்ப போகிறான்னா இந்த ஜாஸ்பர் அப்படிங்கிற ஒரு பொம்மை இருக்குல்ல, ஸோ அந்த பொம்மையை வந்து எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியும், இந்த ஊரில் வந்து நிறையா சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ கடைசியாக வந்து இந்த ஜாஸ்பர் தான் கிறிஸ்டோஃபர் கிட்ட வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் தான் கிறிஸ்டோஃபர் மாறினான். ஸோ அந்த ஜாஸ்பர் பொம்மையை பிடிச்சோன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த டனலுக்குள்ளே போகிறதுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான். விக்டரோட அப்பாவுமே வந்து வரேன்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் வேண்டாம், பட் சும்மா கூட அந்த டனல் வரைக்கும் வாங்க, உள்ளே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேருமே வந்து கிளம்பவும் செய்கிறாங்க. அப்படியே வந்து அந்த டவுனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளினிக் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கென்னியெல்லாம் வந்து அந்த ஆம்புலன்ஸில் இருக்கிற அந்த மெடிசன் ஆகட்டும், அதில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி கொண்டு போய் நம்ம கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட்டை கொடுக்குறான். ஸோ கென்னிக்கு வந்து ஒரு வருத்தம், அவன் பண்ணுறது ஒன் சைடு தானே. ஸோ அவங்க 2 பேர் கிறிஸ்டி கேர்ள் ஃப்ரெண்ட் லவ் பண்ணுறாங்க, நம்ம உட்காந்து இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைடு லவ்க்கே உண்டான அந்த ஒரு ஃபீலிங் தான் கென்னிக்கிட்ட. ஸோ இதை வந்து பாய்டுமே பார்க்குறான். ஏதாவது சொல்லணுமாடான்னு கேட்கும்போது, வேணாம் சாமி நீ உன் வேலையை பாரு, நான் வந்துட்டு அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கென்னி வந்து டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டான் பாய்டுக்கிட்ட. ஸோ இப்போ பாய்டு வந்து இந்த கிளினிக்குள்ளே போய் பார்க்கும்போது நம்ம மொட்டையை பார்த்துட்டு பாய்டுக்குமே சங்கடம். ஸோ நம்மளால தானே இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு மூஞ்சியெல்லாம் கிழிஞ்சு ஒரு மாதிரி அவன் வேறு படுத்துட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் கிறிஸ்டியுமே போய் நம்ம பாய்டு பார்க்குறான். கிறிஸ்டி ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்கிறா பாய்டுக்கிட்ட, என்னென்னா ஸோ இப்போ இந்த ஆம்புலன்ஸில் வந்து நிறையா பொருட்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக ஃபாத்திமா வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, ஸோ இதில் வந்து ஏதோ அல்ட்ராசவுண்ட் மிஷினாக சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது போல். ஸோ இதை வச்சு பேபி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபாத்திமாவை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாய்டுக்கிட்ட அந்த ஊர்லேயே வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல செய்தியை வந்து நம்ம கிறிஸ்டி வந்து பாய்டுக்கிட்ட சொல்கிறா. இப்போ காலனி ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாத்திமா, எலிஸ். ஸோ ஃபாத்திமா வந்து சொல்லிட்டா போல், அதாவது இந்த மாதிரி அழுகின காய்கறிகள்லாம் நான் சாப்பிட்ருக்கேன், ஸோ இந்த குழந்தை வந்து எனக்கு பயமாக இருக்குது, குழந்தையா இல்லை வேறு ஏதாவது மிருகமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிஸ்கிட்ட எல்லாருமே சொல்லிட்டேன். ஸோ இப்போ இவங்க 2 பேருமே இதைத்தான் பேசிகிட்டு இருக்காங்க, என்ன ஆகும் ஏதாகும்னு. கரெக்டாக நம்ம பாய்டுமே என்ட்ரியும் கொடுக்குறாப்புல. எதுக்காகனா இந்த குழந்தைய பற்றி அந்த ஏதோ எக்யூப்மெண்ட் இருக்குல்ல, ஸோ வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாய்டுமே வந்து நம்ம எலிஸ்கிட்ட சொல்கிறதுக்கு கரெக்டாக அவங்க ரூமுக்கும் போயிட்டாப்புல பாய்டு. இன்னொரு பக்கம் சொட்டத்தலை வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் அவசரப்பட்டு அந்த ஒரு
அண்டர் கிரவுண்டில் போய் மாட்டிப்பான்ல. ஸோ அவன் இறந்துட்டான் அந்த சொட்டத்தலையை. டோனாக்கு வந்து பயங்கர வருத்தம். இதை வந்து அப்படியே வந்து மக்கள் பார்த்துக்கிட்டே வந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக துணியெல்லாம் போட்டு அதில் கல்லெல்லாம் வச்சு அதை வந்து ரொம்ப மறைச்சிக்கிட்டு இருக்கா டோனா. ஸோ அந்த சொட்டத்தலை போனதும் வந்து டோனாக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம் தான். ஸோ இதை பற்றி தான் தபிதாவும் டோனாவுமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவன் வந்து இப்படி அவசரப்பட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பக்கம் இப்போ ஃபைனலாக காலனி ஹவுஸ்லேருந்து நம்ம விக்டரோட அப்பா 2 பேருமே கிளம்பி அந்த டனலை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ விக்டர் வந்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். பட் விக்டரோட அப்பா இல்லை, இதுக்கு மேலே நான் வந்து உன்னை தனியாக விட மாட்டேன், நானும் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே அந்த டனலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு பயங்கரமாக ப்ரிப்பரேஷன் பண்ணி அந்த டனலுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டாங்க. ஆல்ரெடி இந்த காலனி ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாத்திமா டெலிஸ் ஸோ இவங்க கூட வந்து பாய்டும் ஜாயின் ஆகிட்டாப்புல. ஸோ நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லிட்டாங்க போல். ஸோ நம்ம பாய்டுமே வந்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரி குழந்தைய வந்து எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மிஷின் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்டுமே வந்து கொஞ்சம் நல்ல வார்த்தை பேசி சொல்லிட்டு போகிறாப்புல. பட் ஸ்டில் பாய்டுக்குமே வந்து ஒரு வருத்தம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பயங்கரமாக வரி பண்ணுறான் ஃபாத்திமா எலிசி பார்த்து, என்னடா ஏதாவது ஏடா குணமாக நடந்துருமோன்னு. இப்போ அப்படியே அந்த கிளினிக்கை வந்து காட்டுறாங்க. ஸோ மொட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக எந்திரிச்சிட்டான். ஸோ கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வந்து மொட்டையை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ மூஞ்சியெல்லாம் கிழிஞ்சு தையலெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ அந்த ஸ்பாஞ்சை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம கிறிஸ்டி கேர்ள் ஃப்ரெண்ட் எடுக்கிறா. மூஞ்சியே பார்த்திங்கன்னா பயங்கர கொடூரமாகவே வந்து இருக்குது. ஸோ மொட்டைக்குமே இருந்தாலுமே பரவாயில்ல, நான் மூஞ்சி நான் பார்க்கணும், கண்ணாடியை கொடு அப்படின்னு கேட்கும்போது கண்ணாடியுமே வந்து கொடுக்குறான். ஸோ மொட்டைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பயங்கரமாக தானே இருக்கும். ஏன்னா மூஞ்சியில் அவ்வளோ பெரிய தையல் போட்டு ஒரு மாதிரி கொடூரமாக வேறு இருக்கான். இப்போ ஃபைனலாக நம்ம விக்டரோட அப்பா அந்த டனலுக்குள்ளே அந்த இருட்டுக்குள்ளே தேடி போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கஷன், அதாவது ஜாஸ்பரும் கிறிஸ்டோஃபரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல. ஸோ அந்த இடத்துல போய் பார்த்தா ஜாஸ்பரை காணோம். இல்லை இது இங்கே தான் இருக்கணும், வீல் சேர் இங்கே இருக்கும், இங்கே வந்து ஒரு கிளாக் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விக்டர் வந்து மென்ஷன் எல்லாமே பண்ணுறான். ஆனால் சுற்றி முற்றியும் பார்த்தா ஒன்றுமே இல்லை, அப்படியே பளிச்சுன்ட்டு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து விக்டர் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிட்டான். விக்டரோட அப்பா சரி பரவாயில்ல வாடா போவோம், இதுக்கு மேலே எல்லாம் என்ன வேலைக்கு ஆகும்னு சொல்லும்போது இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்ளே வந்து போகிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த கிளினிக்கு போய் குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபாத்திமாலாம் காலையில் சுட்டு கிளம்பும்போது டக்குனு என்ஜின் வந்து அவன் வச்சிருக்க கேமரா வச்சு ஃபாத்திமா வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாப்புல. ஃபாத்திமாவுக்கு வந்து ஒரு மாதிரி பயந்துட்டா. பட் ஃபாத்திமாவோட கேரக்டர் இது கிடையாது. ஸோ ஃபாத்திமா தான் இருக்கிறதுலே ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர். பட் எல்ஜின் வந்து இதை வந்து ஒரு ஜாலியாக சொல்லும்போது ஃபாத்திமா அதை கண்டுக்க கூட மாட்டான், அவள் பாட்டுக்கு போயிடுவா. எல்ஜினுக்கு வந்து சுத்தமாக ஒன்றுமே வந்து புரியவும் இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஆர்வக்கோளாறு ஜேடு ஒருத்தர் இருக்கான் இல்லையா. ஸோ பாய்டு வேறு சொல்லிட்டாப்புல இன்னொரு பாட்டில் ட்ரீ இருக்குன்னு. ஸோ டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து போயிட்டாப்புல. அங்கே இருக்கிற பாட்டில் ட்ரீ, அங்கே இருக்கிற பாட்டிலையெல்லாம் எடுத்து உடச்சி எல்லாம் பார்த்துட்டு இருப்பாப்புல. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு இல்யூஷன். யாருன்னா இந்த பார் வச்சு நடத்திட்டு இருந்தான் இல்லையா. ஸோ அவன் வந்து ஒரு டிஸ்கஷனுக்கு வர மாதிரி. ஸோ ஜேடுக்கு மட்டும் இல்லை, பாய்டுக்கு வந்து எப்படி ஃபாதர் வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி வந்து நிறையா ஒரு சில என்ன சொல்கிற அறிவுரைகள் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பார் ஓனர் வந்து இப்போ ஒரு மாதிரி அறிவுரைகள் வந்து சொல்லிட்டு இருப்பாப்புல. ஸோ ஜேடு வந்து ஃபைனலாக அந்த பாட்டிலெல்லாம் உடச்சி பேப்பரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஈத்தன் வந்து பார்த்திங்கன்னா தன்னந்தனியாக உட்காந்து ஏதோ நோட்டை திருப்பிட்டு இருக்காப்புல. என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த நோட்டு வந்து கென்னியோட அம்மா இருக்காப்புல. ஸோ அவங்களோடது இது எல்லாமே சைனீஸில் தான் எழுதியிருக்கு. ஸோ இதைத்தான் அவன் வந்து சும்மா அப்படியே சோகமாக வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து இதெல்லாமே வந்து பிடிக்கும் போல். தபிதாவுமே வந்து கேட்கவும் செய்கிறா ஈத்தன்கிட்ட, என்ன உனக்கு சைனீஸ்லாம் தெரியுமா, அதுக்குள்ளே கற்றுக்கிட்டே அப்படின்னு. ஆனால் ஏமா நீ வேறு எனக்கு போர் அடிக்குது சும்மா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தபிதாவுக்கு வந்து ஒரு இல்யூஷன் என்னென்னா அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட சின்ன பசங்க வந்து அந்த வீட்டுக்கே வர மாதிரி. ஸோ இதுலேயுமே தபிதா வந்து பயங்கரமாக பயந்து ஈத்தனை பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு போயிட்டா நம்ம தபிதா. ஸோ இன்னொரு பக்கம் அந்த பார் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா ஜேடு வழக்கம் போல் இந்த பேப்பர் அந்த பேப்பரெல்லாம் வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஈத்தனையுமே வந்து கூட்டிகிட்டு தபிதா வந்து அங்கே வந்துட்டான். ஸோ நீ வந்து ஜேடுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஈத்தன்கிட்ட சொல்கிறான். ஏன்னா ஈத்தனுக்கு வந்து இந்த பசில் சால்வ் பண்ணுறது, இந்த ஸ்டோரிஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஈத்தனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து ஜேடுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு தபிதா நினைக்கவே வந்து செய்கிறா. இப்போ அந்த மெடிக்கல் பக்கம் போனோன்னா இந்த மொட்டையும் சரி கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்டும் சரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. குறிப்பாக மொட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா, என்ன சம்பவம் அப்படின்னு கேட்கும்போது அதான் நான் நீ ஜூலியெல்லாம் வந்து ஒரு இடத்துல மாட்டிட்டோம்ல, அங்கே நடந்தது பார்த்துருக்கியா, ஸோ அது வந்து வெறும் கனவு மாதிரி மட்டும்தான் நீ நினைக்கலையா, இந்த ஊரே வந்து பயங்கரமான விஷயம் அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிற பொண்ணையுமே வந்து மறுபடியும் பயமுறுத்திட்டு இருக்கா இந்த மொட்டை பையன். கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சேர்றா மொட்டை பயப்படாதரா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு. நீ சொல்லுவேன் உனக்கு என்ன, நீ வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஜாலியாக எங்கே இருக்க, நான் பஸ்ஸில் தனியால் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு போடுறான்னா அவனும் வந்து இங்கே தங்குறதுக்கு தான் ஒரு பிளான் பண்ணி போடுறான். ஸோ கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்டுமே வந்து சரி நீ இங்கேயே தங்கிக்கோ, கிறிஸ்டிக்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸை விட்டு நம்ம மொட்டை வந்து இந்த கிளினிக்லேயே வந்து தங்கவும் போகிறான்.
இப்போது அந்த ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாஸ்பரை தேடி போயிட்டுருப்பான் பார்த்தீங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. அங்கே ஒரு டேபிள் எல்லாம் போட்டு ஜாஸ்பர் பொம்மை வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா அவன் சொன்ன வீல் சேர், அந்த கிளாக் எல்லாமே வந்து இருக்கவுமே வந்து செய்யுது. அங்கேயே வந்து ஜந்துக்கள் தூங்கிட்டுமே இருக்குது. ஸோ விக்டர் வந்து இதுதான்டா டைமு, நம்ம தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்பர் பொம்மையை தூக்கி பேக்கில் போட்டு அமுக்க, நம்ம விக்டரோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் வந்து ஏதோ ஒரு துணியை பார்க்குறாரு. இது யாரோட துணி அப்படின்னா விக்டரோட அம்மாவோட துணி, அதாவது மிராண்டாவோட துணி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விக்டரோட அப்பாவுக்கு வந்து பயங்கர ஒரு மாதிரி எமோஷன் ஆயிடுச்சு. இந்த எமோஷனில் வந்து தலைவன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கத்திட்டாப்புல. ஸோ இதில் வந்து நம்ம அந்த ஜந்துக்கள் எல்லாமே வந்து முழிச்சிருச்சு. அதில் வந்து ஒரு ஜந்து வந்து என்ன சொல்லுது அப்படின்னா விக்டர்கிட்ட, அவனை நீ அடிக்கடி ஏதோ டீ குடிக்கிற மாதிரி இங்கே வந்துட்டு போகிற, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னையும் என்னை கூட சேர்ந்து உட்கார வைக்கல, அப்போ தெரியும் நாங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக வந்து அந்த ஜந்து விக்டரை வந்து மிரட்டுது. ஸோ விக்டரும் சரி அவங்க அப்பாவும் சரி 2 பேருமே அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிட்டாங்க. எங்கே போகிறாங்கன்னா விக்டர் வந்து எப்போவுமே ஒரு கண்டெய்னரில் வந்து இருப்பான் பார்த்தீங்களா, ஒரு ஹைட் அவுட்டு. ஸோ இவங்க 2 பேரும் அங்கே போய் வந்து செட்டில் ஆகுறாங்க. ஸோ இப்போது இந்த கிளினிக்கெல்லாம் போய் நம்ம அந்த ஏதோ மிஷின் எல்லாம் வச்சு ஸோ ஃபாத்திமாவோட குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு எல்லாம் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த மிஷினில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேனிங் மாதிரி தான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து தெரியவே இல்லை. அதாவது ஃபாத்திமாவோட வயிற்றில் குழந்தையே இல்லை அப்படிங்கிறத அந்த மிஷின் சொல்லுது. கிறிஸ்டியுமே சொல்கிறேன் இந்த மாதிரி எதுவுமே இல்லையே, அப்போ நீ ப்ரெக்னென்ட் இல்லைன்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே டென்ஷன். ஆனால் சரியா பாரு அப்படின்னு சொல்லும்போது இதை இங்கே நீங்களே பாருங்கள், இங்கே பாருங்கள் இருக்கா, இதில் வந்து அந்த குழந்தை வந்து தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை தெரியல. ஆனால் கிறிஸ்டியே தான் சொன்னால் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு. இந்த மாதிரி அப்போ எப்படி ஒரு குழந்தையே இல்லாமல் எப்படி அவன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க முடியும், அந்த ஃபீல் வந்து எப்படி ஃபாத்திமாவுக்கு கிடைக்கும்னு புரியல. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஃபாத்திமா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. அதாவது ஃபாத்திமாவே ஆல்ரெடி சொல்லியிருப்பான்ல, சயின்டிஃபிக்லி பார்த்தா நான் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது, சயின்ஸ் படி பார்த்தா நான் ப்ரெக்னென்ட் ஆகவே முடியாது, ஆனால் இந்த ஊரில் நான் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேன். ஸோ அதே மாதிரியான ஒரு மிஷின், ஸோ அதுவும் ஒரு சயின்ஸ் மிஷின் தானே. ஸோ அதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஃபாத்திமா ப்ரெக்னென்ட்டாகவே இல்லை. ஸோ இதில் வந்து அவங்க நினச்ச மாதிரியே ஃபாத்திமா, எலிஸ், பாய்ட் 3 பேர்த்துக்குமே வந்து ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. இது என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஃபோட்டோகிராஃபர் எல்ஜின் பையன் என்ன பண்ணுறான்னா எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஸோ அதில் ஃபாத்திமா வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பான்ல. ஸோ அந்த ஃபோட்டோவை நல்லா உத்து பார்த்தா பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா பின்னாடி அந்த நர்ஸ் வேஷம் போட்ட அந்த ஒரு மான்ஸ்டருமே இருக்குது. ஸோ டக்குன்னு நம்ம எல்ஜினுக்குமே வந்து ஒரு விஷன் மாதிரி வருது. என்னென்னா அந்த நர்ஸ் மான்ஸ்டர் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணினா நான் வந்து உங்களை எல்லாத்தையுமே வந்து விட்டுறேன், உங்களை எல்லாருமே வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சுட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. எல்ஜின் ஹெல்ப் பண்ணுவானா மாட்டானா அப்படிங்கிறது வந்து இனி வரக்கூடிய எபிசோடை பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போது அந்த பார் இருக்கிற இடத்துல வந்து நம்ம தபிதா, அதுக்கப்புறம் ஜேடு, ஈத்தன் 3 பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் தபிதாவும் ஜேடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் நிறைய டிராயிங்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டிராயிங் என்னென்னா அந்த லேக் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்மைகள் எல்லாம் வச்சுருப்பாங்களே. ஸோ அந்த பொம்மையை வந்து ஜேடு வந்து வரைஞ்சிட்டு வச்சுருப்பான். ஸோ அந்த பேப்பரை பார்த்தோன்னே நம்ம தபிதாவுக்கு வந்து பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வரும். அவள் ஒன்று கேட்பான், என்னென்னா இந்த இடத்துல வந்து ரெட் கலரில் நிறைய பாறைகள் வந்துருக்குமா அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக தபிதா அந்த இடத்துக்கு போயிருக்கவே மாட்டாள். அப்படி இருக்கும்போது இவளுக்கு எப்படி இது தெரிஞ்சுன்னு சொல்லி ஜேடுக்குமே ஷாக்கு, தபிதாவுமே பயங்கரமாக அலற ஆரம்பிச்சிட்டு. என்னென்னா அதாவது இந்த மாதிரி இந்த டிராயிங் ஆகட்டும், அதாவது இந்த டிராயிங்கில் இருக்கிற விஷயங்களாகட்டும், இந்த ரெட் கலரில் இருக்கிற பாறைகளாகட்டும், இதெல்லாமே எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ஒரு நைட் மேராக எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதாவது இந்த ஊரில் நான் ஆல்ரெடி இருந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தபிதா சொல்லுவாள். ஸோ மிராண்டாவும் சரி தபிதாவும் சரி ஸோ ஏதோ ஒரு மூலிமா இந்த டவுன் கூட வந்து கனெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கவும் செய்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.